இந்த கோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமேசிங்கான கோட். டெப்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, ஐ ஆம் ஒர்த்தி ஆஃப் த டைம் இட்ஸ் டேக் டு டூ த திங்ஸ் தட் ஹீல் மை ஹார்ட். அதாவது நம்ம சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவோம், ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்குவோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அதில் ஹாப்பியாக இருக்கமா அப்படிங்கிறதா ரொம்ப ரியல். நம்ம குழந்தைக்காக இருந்தோம், ஹஸ்பண்டுக்காக இருந்தோம், வைஸ் வர்ஸா மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்காக இருந்தோம், அம்மாக்காக இருந்தோம். இந்த மாதிரி எல்லாத்துக்காகவும் நம்ம எப்போவுமே நம்ம டைமையும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தோம்னா என்றைக்கு வந்து நம்ம செல்ஃபை பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான். அந்த அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், செல்ஃப் எஸ்டீம்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு அதிகமான டைமை வந்து செல்ஃபில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்களையும் ஹாப்பியாக வச்சுருக்காங்க, சரௌண்டிங்கையும் ஹாப்பியாக வச்சுருக்காங்க. இன் மிடில் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ப்ளீஸ் பண்ணி இதை பண்ணால் அவங்க நம்ம கூட இருப்பாங்களா, இதை பண்ணால் அவங்க கூட இருப்பாங்களான்னா, ஒரிஜினலாக நம்ம சேஞ்ச் ஆகி என்னென்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டியே வந்து அங்கே மறந்து போயிருப்போம். அதனால தான் வந்து நம்ம எவ்வளோ தான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலும் பை த ஹார்ட் வந்து நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியல. ஜஸ்ட் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு காஃபி டைமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டைம் வந்து உங்களையவே வந்து நம்ம உட்காந்து கேள்வி கேளுங்க. இப்போ நான் இந்த விஷயம் பண்ணுறதுல நான் ஹாப்பியாக இருக்கேனா? ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம கோர்ஸ் முடிக்கணும், நிறைய பேர் அந்த கோர்ஸ் பண்ண எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ண அது இதுன்னு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? எதையுமே ஃபஸ்ட்டு போக வேணாம், ட்ரஸ்ட் பண்ணாமல் உட்காந்து உங்களுக்கே என்ன வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். நீங்களே உங்களை கேள்வி கேளுங்க. நான் ஹாப்பியாக இருக்கேனா? நான் இந்த ஒரு திங்க் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கேனா? 99% வந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க ஹாப்பிக்காக பண்ணியிருப்போமே வெளியே 0.1% கூட நம்ம ஹாப்பிக்காக இருக்காது. அதனால தான் நம்ம எவ்வளோ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணாலும், எவ்வளோ தான் நம்ம அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலும், ஒன்ஸ் நமக்கு நம்ம துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் வந்து மெயினாக வந்து அந்த ஹீலிங் அப்படிங்கிறதுல வந்து நம்மளை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் செல்ஃப் லவ். நிறைய பேர் வந்து ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. செல்ஃப் லவ்னா செல்ஃபிஷ் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இது வந்து எசென்ஷியல் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம ஹாப்பியாக இருக்கிறது நம்ம சோல், அதாவது வந்து நம்ம பாடி, நம்மளோட இதில் நம்ம தாட்ஃபுல்லாக. ஃப்ரீடம் அப்படின்னா ஃப்ரீடம் வித் மணி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ரியல் ஃப்ரீடம்னா எப்போ வந்து நம்ம எமோஷ்னலாக ஃப்ரீடம் இருக்கிறோம், அதாவது வந்து எமோஷனல் ஃப்ரீடம்னா நம்ம நினச்சதை பேசுறது, நினச்சதை செய்யறது, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் எப்போ வருமோ அது எப்போ வரும் அப்படின்னா டே பை டே வந்து நம்மளோட செல்ஃபில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட் வரும்போது நம்ம பேசுறது வரும், இந்த மாதிரி செல்ஃப் ஒர்த் வரும். இந்த மாதிரி வந்து டே டு டே வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான். எதுவுமே வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது. ஸ்லோ ப்ராசஸ் தான் வந்து நமக்கு ரிசல்ட் அதிகமாக தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வர ரிசல்ட்டு அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடுமோ அதே மாதிரி இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய ஜேர்னி. இட்ஸ் ட்ரை டு ஒரு பிஃபோர் அடுத்தவங்கள நம்ம போய் மென்டாரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் கேளுங்க. உங்களவே கேளுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் டெய்லியும் வந்து ஒரு சிம்பிளாக வந்து த்ரீ பாயிண்ட்ஸாக நோட் பண்ணுங்களேன். ஒரு 1 மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 30 days போடுங்க. 100 திங்ஸ் 90 திங்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்து டே டு டே சும்மா டைனி ஸ்டெப்பாக, அதாவது வந்து 1% ஒரு பேபி ஸ்டெப்